எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். இந்த சித்த வித்தை வாசியோகம் இந்த பயிற்சிகளை பற்றி தெளிவாக சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கழுத்தில் சங்கு பகுதி அப்படின்னு ஒன்று இருக்குது. கழுத்தில் சங்கு பகுதின்னு ஒன்று இருக்குது. ஆம்பளைங்க பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஒரு குண்டாக ஒரு இடம் இருக்கும், அதுதான் சங்கு. அந்த சங்கு பகுதிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படம் பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு ஓட்டை மாதிரி அப்படி விரிஞ்சு வருது இல்லையா, இதுக்கு பேர் வந்து வோக்கல் கார்டு. இது பேர் வோக்கல் கார்டு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொண்டை நுரையீரல் இருக்குது இல்லையா, நுரையீரலோட மேல் பகுதி இது வந்து இந்த சங்கு பின்னாடி தான் இந்த இடம் இருக்குது. இங்கேருந்து தான் நம்மளுக்கு வார்த்தைகள்லாம் வெளியே வருது. இந்த இடத்துலேருந்து தான் நீங்கள் காற்றை இழுத்து ஊதணும். இப்போ இந்த வீடியோவில் காட்டுற படத்தை பாருங்கள். இங்கேருந்து தான் நீங்கள் காற்றை வந்து இழுத்து ஊதணும். மனசு வந்து புருவ மத்தியில் வச்சுக்கணும். புருவ மத்தியன்னா ரெண்டு புருவத்துக்கும் நடுவில், ரெண்டு கண்களுக்கும் நடுவில் இருக்க அந்த பள்ளம்தான். அந்த இடத்துல மனசை வச்சுக்கிட்டு இப்போ இந்த வீடியோவில் காட்டுற அந்த சுருங்கி விரியுது பாருங்கள். இது வந்து நம்ம சங்கு பகுதிக்கு பின்னாடி இருக்குது. அங்கேருந்து தான் நீங்கள் காற்றை வந்து இழுத்து ஊதணும். இப்போ இந்த படத்தில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ அந்த பயிற்சி அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு முதல்ல காட்டின படத்தில் அந்த சங்கு பகுதியில் பின்னாடி இருக்கிற வோக்கல் கார்டு அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துலேருந்து காற்றை நீங்கள் இழுக்கணும், ஊதணும். இப்போ இந்த படத்தில் காட்டின மாதிரி கண்கள் வந்து புருவ மத்தியை பார்க்கணும். சுழிக்கண் போட்டிருக்கு பாருங்கள், அந்த இடத்துல கண்ணை வச்சுக்கணும். ஏன்னா அது சுழுமுனைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து அந்த உணர்வு கிடைக்கும். இந்த பயிற்சிகளை பண்ண அந்த இடத்துல தான் உங்களுக்கு உணர்வுகள் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து கண்களை வந்து அந்த இடத்துல வச்சுக்கிட்டு காற்றை இழுத்து ஊதும்போது பூர்வ மத்தியை நோக்கி நீங்கள் ஊதணும். அந்த இடத்துல நல்ல உணர்வுகள் கிடைச்ச பிறகு அந்த உணர்வுகள் வந்து பூர்வ மத்தியிலேருந்து அப்படியே உச்சிக்கு போகும். அந்த உணர்வானது பூர்வ மத்தியிலேருந்து அப்படியே ஒரு எறும்பு மாதிரி ஏறுற மாதிரி உச்சந்தலைக்கு போய் அங்கே வரும். இப்போ இந்த படத்தை பாருங்கள், கண்ணை எப்படி வைக்கணும்னு இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல கண்ணை வச்சு தான் நீங்கள் வந்து காற்றை அந்த வோக்கல் கார்டு அப்படின்ற இடத்துல காற்றை இழுத்து ஊதணும். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் வேகமாக ஊதுங்க. அதுக்கப்புறம் மெதுவாக, எவ்வளோ மெதுவாக உங்களால் இழுத்து ஊத முடியுமோ அவ்வளவு மெதுவாக நீங்கள் இழுத்து காற்று ஊதணும். கைகளை வந்து சின்முத்திரையில் வச்சுக்கணும். கால்களை இடது காலை மேலே வச்சுக்கலாம், வலது காலை கீழே வச்சு இடது காலை மேலே வச்சு 2 கைகளையும் சின்முத்திரையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கண் பார்வையை நீங்கள் புருவ மத்தியில் நிறுத்திக்கிட்டு அந்த கழுத்தில் இருக்கிற சங்கு பகுதிக்கு பின்னாடி இருக்கிற அந்த வோக்கல் கார்டு அப்படின்ற இடத்துல நீங்கள் காற்றை வந்து முதல்ல கொஞ்சம் வேகமாக இழுத்து விடணும். கொஞ்ச நேரம் செஞ்ச பிறகு மெதுவாக இழுத்து மெதுவாக விடணும். இதுதான் வந்து சித்த வித்தை வாசி யோகம் அப்படின்னு சொல்கிறோம். சிவானந்த பரமசர் பயிற்சியில் வந்து கண்கள் ரெண்டும் வந்து பூர்வ மத்தியில் இருக்கணும். பரஞ்சோதி மகான் பயிற்சியில் வந்து கண்கள் வந்து கீழ் நுனியில், மூக்கோட கீழ் நுனியில் வச்சு பயிற்சி பண்ணணும். ரெண்டுமே ஒரே மாதிரி உணர்வு தான் உங்களுக்கு கிடைக்கும். பரஞ்சோதி மகான் பயிற்சி பண்ணாலும் நீங்கள் வந்து ஆனால் கண்களை வந்து மூக்கோட கீழ் நுனியில் வைக்கணும். சிவானந்த பரமசோட பயிற்சியில் வந்து மூக்கோட மேல் நுனியில் வைக்கணும். இந்த 2 பயிற்சி நீங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு உணர்வு வந்து அந்த புருவ மத்தியில் தான் ஒரு மாதிரி கிர்ன்ற உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். அந்த உணர்வு கிடைச்ச பிறகு தான் உச்சி உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. ஆத்ம வணக்கம்.